ஃபேக்டரி கட்டுறது மட்டும் இல்ல என்னோட டார்கெட். உங்க பொண்ணையும் நான் மனசார விரும்பிட்டேனே. என் அப்பாவோட ஆசை நிறைவேற்றவே நான் இவ்வளவு போராடுறேன்னா, நான் ஆசைப்பட்டது நிறைவேற்றிக்க எவ்வளவு போராடுவேன். ஐயா, அப்போ நீங்க நினைச்சிருக்கலாம் ஏதோ ராஜ்துரை பேர்ல இருக்கிற லேண்ட அடையறதுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு திடீர்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். அப்படி கிடையாதுன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். உங்க பொண்ணு ரஞ்சினியை நான் விரும்புறேன். இவள உங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயோ, ராஜ்துரை பேர்ல இருக்கிற இடத்த நீங்க எனக்கு தந்தாலும் சரி தரலனாலும் சரி, ரஞ்சினியை நான் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை மட்டும் நான் மாத்திக்க போறது இல்ல. எல்லா முடிவுகளையும் நீங்களே எடுத்துக்கிறீங்களே தம்பி. எங்க எல்லாருடைய விருப்பம் என்னங்கிறத பத்தி நீங்க கவலைப்படுற மாதிரியே தெரியல. அதான் சொன்னேன், உங்க விருப்பத்தோடன்னு. எல்லாரும் என்னை ஏத்துக்கிற நிலைமை வர வரைக்கும் நான் போராடுவேன், காத்துக்கிட்டு இருப்பேன். எங்க எல்லாத்துக்கும் மேல சாமி உத்தரவு கொடுக்கணும். வர பௌர்ணமிக்கு அப்புறம் தான் இந்த சித்தர்கள் இந்த உத்தரவு இதெல்லாம் பொய்யாக்கிடுவேனே. அப்புறம் எதுக்காக சாமி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு? அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. அப்படின்னா பௌர்ணமிக்கு பைத்தியம் ஆயிடுவேன். அப்புறம் எப்படி எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கிறது? வாட் வாட் என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லையா, நான் எதை கிளவி புலம்புறேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. என்னங்க ஐயா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொன்னபடி செஞ்சு காட்டுவேன்னு தோணலையா உங்களுக்கு? உங்க மேல நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஆனா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்களே. சாட்சியா கண்ணு முன்னாடி இவ்வளவு பைத்தியக்காரங்க சுத்தும் போது நம்ப மாட்டேங்கிறீங்களே. உங்க வீம்பால உங்களுக்கு என்ன ஆகுமோன்னு பயமாவும் உங்களை நினைச்சு பாவமாவும் இருக்கு தம்பி. உங்க அப்பாவுக்கு தான் என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. அதுக்குள்ள நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? நானும் கூட முடிவு பண்ணிட்டேன். ஜெயிக்க போறது நான் தான். அப்படி நான் ஜெயிச்சிட்டா உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? சொல்லுங்க ஐயா. ஒருவேளை நான் தோத்துட்டா நீங்க சொல்ற எதையும் நான் கேட்கிறேன். இட்ஸ் a promise. ஆனா நான் சொன்னபடி நான் ஜெயிச்சிட்டா. சவால்லாம் வேண்டாம் தம்பி. சித்தர்களை நீங்க இல்ல வேற யாராலும் ஜெயிக்க முடியாது. சித்தருங்க மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல? அப்போ ப்ராமிஸ் பண்ணுங்க. கம் ஆன், சத்தியம் பண்ணுங்க. என்ன மாப்பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க, அது இதுன்ட்டு பிரசிடென்ட் ஐயா அவ்வளவு சொல்றாரு, கேட்க மாட்டீங்களா நீங்க? பாப்ஸ், என்ன உங்க பொண்ணு ஞாபகம் வந்துச்சா? இது ஏன் லைஃப் பிரச்சனை. நீங்க தலையிடாதீங்க ஐயா. சித்தருங்க மேல உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தா நான் ஜெயிச்சா உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. கமான், ப்ராமிஸ் பண்ணுங்க. சித்தருங்க மேல நம்பிக்கை மட்டும் இல்ல, அவங்க மேல பக்தியோட இருக்கும். காலங்காலமா எங்களை காப்பாத்துற அவங்களுக்காக எங்க உயிரை கூட கொடுப்போம். நான் தயங்குறதெல்லாம் உங்களை நினைச்சு மட்டும்தான். முதலாளி முகம் என் ஞாபகத்துக்கு வந்து போகுது. இந்த கதையெல்லாம் வேண்டாம். கமான், சத்தியம் பண்ணுங்க. கமான், சத்தியம் பண்ணுங்க ஐயா. சில நேரம் சில விஷயங்கள்லாம் நம்ம கை மீறி போயிடுது. உங்க விஷயம்